வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் வருடம் ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்கள். ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காரணம், ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது. சூரியன் முதல் சனி வரைக்கும் 7 கிரகங்கள் தான் இருக்கும். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம். பிற்காலத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது. அது ஒரு பருப்பொருள் கிடையாது. அது வெறும் நிழல் கதிர்களாக பூமியுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றதை உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள். சாயா அப்படின்னா நிழல், மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க. ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு, அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கோட்பாடு. அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்கும். அதனாலே அதன் முழு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும். அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது மட்டும் இல்லை, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஏன்னா குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். இது ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் 1.5 வருட காலம் 18 மாதங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியில் இருக்கும். ஸோ ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது. குரு பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஸோ இந்த 2025ஆம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். உலகச் சூழல்கள் எப்படி இருக்கும், மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள், சேனல் பேஜில் இருக்கும். ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 5, 11ஆம் இடங்களில் சஞ்சரித்து வந்த ராகு கேதுக்கள் நீ அடுத்த 18 மாத காலங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும்
10ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சரித்து வரும். பொதுவாக ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சகாய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யுது இல்லை ஒரு கெட்ட விஷயத்தை செய்யுது அப்படின்னா அது அந்த ராசியினுடைய நிலைகளுக்கு ஏற்ப அந்த ராசியினுடைய குணங்களுக்கு ஏற்ப தான் இருக்கும். நல்லது செய்யுது அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லது செஞ்சிடறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கெட்டது செய்யுதுன்னா எல்லாத்தையுமே கெட்டது செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக எல்லோரும் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை பற்றி அதிகமாக யாரும் பேசுகிறதில்ல, யாருக்கும் அதிகமாக புரிதல் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ கிரகங்களுக்குன்னு சில குணங்கள் இருக்குது, ராசிகளுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த நன்மை தீமைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்கு உண்டான அந்த குணங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய சகாயம் அப்படின்னா நட்பு ரீதியாக இருக்கும். ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள், நல்லது செய்தா கெட்டது செய்தாங்கிறதெல்லாம் கடைசியில் ரிசல்ட்டில் தெரியும், அது வேறு. ஆனால் இது சகாயம் பண்ணுறது, கூட இருக்கும், நல்ல காலத்திலும் கூட இருக்கும், கெட்ட காலத்திலும் கூட இருக்கும். ஒரு தோழமை மாதிரி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் ராகு கேது சேர்க்கை இருக்கவங்க அதிகமாக இருப்பாங்க. ஒன்று லக்ன ரீதியாகவோ இல்லை ராசி ரீதியாகவோ இந்த ராகு கேதுக்களுடைய தொடர்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட தான் இவங்களால் சுமூகமாக பழக முடியும், மனசு விட்டு பேச முடியும், பழக முடியும். ஏன்னா இயற்கையாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது மனசுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களெல்லாம் ஈடுபடும். வெற்றி தோல்வி, நல்லது கெட்டது, சுகம் துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். எப்போவுமே ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இந்த ராகு கேதுக்கள் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப சிம்பிள், இனம் இனத்தோடு சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது மறைபொருளாகவே இருக்கும், பருப்பொருள் கிடையாது. ராசி ரீதியாக பார்க்கும்போது விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வரும், மறைபொருள் சார்ந்தது. கிரகங்கள் ரீதியாக அவங்க இருட்டிலே இருக்கக்கூடியவங்க, ராசி ரீதியாக இவங்க இருட்டிலே வாழக்கூடியவங்க, அவ்வளோதான். அதனால் பாம்பின் கால் பாம்பறியும், இனம் இனத்தை சேரும் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் ரீதியாக அந்த ராகு கேதுக்கள் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் அமருது. ஸோ இந்த அமைப்பானது உண்மையிலேயே உங்களுடைய அகமுகமான விஷயங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும், புறப்புறம் சார்ந்த விஷயங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ இது பார்த்திங்கன்னா பர்சனலாக விருச்சிக ராசிக்காரங்க தெளிவாக இருப்பீங்க, உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். இது வரைக்கும் 1-2 வேலைகளை செஞ்சுட்டு இருந்தவங்க இனி அடிஷனலாக சில வேலைகள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுக்கும் எப்பவும் பிஸியாக இருப்பீங்க. அதே நேரம் அதற்கேற்ற அளவுக்கு ஓய்வு, நிம்மதி, சந்தோஷம், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களும் ஈடுபட்டு வருவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதுவே வெளியே இருந்து பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஏறுக்கு மாறாக தான் இருக்கும். வெளியில் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள், கருத்து வேற்றுமைகள், முன்னுக்கு பின் முரண்பாடுகள் போன்ற அமைப்புகள் இருக்கும். உடன் இருப்பவங்களை மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. பொதுவாக இந்த 4-10ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்துருச்சு அப்படின்னா இதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வேலையை செய்யும்போது அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கும், சிறப்பாக எல்லாத்தையுமே முடிச்சிடலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அதுவே மற்றவங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு போகும்பொழுது, மற்றவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் கொடுத்து என்ன தான் சிறப்பாக செஞ்சாலும் சரி, அவங்களோட பெஸ்ட்டாகவே செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சியில் ஏதாச்சும் சொல்லி ஆகணும், இல்லைனா எதையுமே சொல்லவே மாட்டாங்க. அதுவும் இல்லைன்னா வாலண்டியராக போய் கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ வேலை செஞ்சு கொடுத்தனே எப்படி இருக்குது, என்னாச்சு ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கூட கண்டுக்கவே மாட்டாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க. ஸோ ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஜென்ரலாக 4-10ஆம் இடங்கள் அந்த ராகு கேதுக்கள் வரும்பொழுது வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்.
பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. நம்ம ஒரு விஷயத்த நினச்சி அது ஒரு விதமாக செஞ்சுருப்போம், ஆனால் மற்றவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரியான நிலைகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வளர்க்காமல் இருக்கிற வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பயிற்சி சிறப்பு. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதை வந்து பெருசு பண்ணிக்காதீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். 1க்கு 2 வேலை நடக்கும், அவ்வளோதான். உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, ஒரு காரியத்தில் இறங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக செஞ்சுக்கலாம். ஆனால் மற்றவங்களோட சஜஷனும் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அது மற்றவங்களுடைய போக்கில் விட்டுறது நல்லது. சில நேரங்களில் மற்றவங்க சொல்கிறது மற்றவங்க பண்ணுறதெல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லை, அதை ஒத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கும். பொதுவாகவே இது எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் பார்க்கக்கூடிய ஒன்று தான். அதில் அந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை அதிகம் பார்ப்பாங்க. அதுவும் மெயினாக ராசி ரீதியாகவோ லக்ன ரீதியாகவோ சுயஜாதத்தில் ராகு கேதுக்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவங்க அடிக்கடி பார்ப்பாங்க. மற்றவங்க பண்ணுறது பிடிக்காது, ஐயோ இது இப்படி வராதுங்க, கடைசியில் அது பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு என்ன தான் எடுத்து சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அவங்க சொல்கிறதுலேயே தான் நிற்பாங்க. வேறு வழியே இல்லை, சரி இருந்தால் வச்சுக்கோங்க, உங்களுது என்னமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதை செஞ்சு கொடுத்துட்டு போக வேண்டியதான் இருக்கும். பட் அவங்களுக்கு அவங்களே செய்யும்பொழுது அதில் பிரச்சனை இருக்காது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இங்கே பிரச்சனை என்னென்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்க முடியாது. கூட இருக்கிறவங்களே ஆகட்டும், இதனால் வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களே கூட ஆமான்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட், இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஆனால் ராகுக்கு பேச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே மாற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை இப்போது அது சரி வராது போல இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி போத்தான் பார்ப்பாங்க. ஸோ மற்றவங்க விஷயங்கள் அல்லது மற்றவங்க சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போதெல்லாம் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்றபடி இது வந்து பெருசாக பிரச்சனைகளை கொடுக்காது. என்ன வேலை போல அதிகமாக இருக்கும், 1க்கு 2 வேலை செய்ய வேண்டியதான் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இது தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா சாதகமான அமைப்புகள் தான். வரக்கூடிய காலங்களில் விருச்சிக ராசிக்காரங்க நல்ல டெக்னிக்கலான விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை முழுவதுமாக அலசி ஆராய்ந்து பக்குவமாக செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையும் உத்வேகம் அதிகரிக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அடிஷ்னலாக சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக நீ பார்த்தீங்கன்னா இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் அவங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவே ஒரு சில அடிஷ்னலான காரியங்களில் ஈடுபடுவாங்க. கிளை தொழில் தொடங்குறது, சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு சின்ன அளவிலாவது ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இல்லைனா வேலை மாற்றம், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை செய்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும். ஸோ கெரியர் பேஸ்டான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக ரொம்பவுமே டெக்னிக்கலாக செயல்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஸோ இது வந்து அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை கொடுக்கும். அதே போல் பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். சில இடங்களுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அந்த மாதிரி பிரயாண ரீதியான அலைச்சல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக, அதாவது எப்படின்னா ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அப்போதைக்கு கிடைக்காது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லம்பாக வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி இந்த பண வரவுகள் அப்படிங்கிற எதிர்பார்க்காத வகையில் ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ராகு பயிற்சிக்கு உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதை பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது வேலை செய்யும். அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. கண்டிப்பாக இந்த நிலபுலன்கள், சொத்து சுகங்கள் வகையில் வாகனங்கள் ரீதியான விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஆரம்பத்தில் சில சங்கடங்கள் இருந்தால் பின்னாடி உங்களுக்கு அதன் மூலமாகவே ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஆனது முழுவதுமாகவே அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.